கரூர் மரணம் தொடர்பான இந்த வழக்கு இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிஐயும் விசாரணையை தொடங்கி முதல் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து சில வருடங்களாகவே நிறைய முக்கியமான வழக்குகள் இறுதி கட்டத்தை எட்டிய பின்பும் கூட சிபிஐக்கு மாற்றப்படுறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இவ்வளவு வருஷங்களா சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குகள்ல எவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு வழக்குகள் தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபிகா நடராஜன். சிபிஐ அப்படிங்கிறது ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு. இது தேசிய சர்வதேசிய தொடர்பிலான குற்றங்களை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. இது குற்றங்களை மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற்றோ இல்ல நீதிமன்றங்களின் தீர்ப்பின் அடிப்படையிலோ தான் குற்றங்களை எல்லாம் விசாரிக்கும். இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான, ரொம்ப நம்பத்தகுந்த முடிவுகளை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிபிஐ கையில் எடுக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் அதே மாதிரி தான் விசாரிக்குதா, இல்லை சரியான வகையில் தான் அந்த வழக்குகளை முடிச்சு வைக்குதா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, கடந்த 10-15 ஆண்டுகளில் இவங்க எடுத்திருக்க வழக்குகளில் எத்தனை வழக்குகளை இவங்க சரியாக அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் KN நேரு அவர்களுடைய சகோதரர் KN ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கு. 2012 வருடம் திருச்சியில் இவர் படுகொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கை CBCID விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால KN ராமஜெயம் அவர்களுடைய மனைவி 2014 ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 2017 சிபிஐக்கு மாத்துறாங்க. மாத்தினது மட்டும் இல்லாம இன்னும் 3 மாதங்கள்ல இந்த வழக்கை அவங்க விசாரிச்சு முடிக்கிறது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2022 வரைக்கும் இது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 2022 KN ராமஜெயமோட சகோதரர் KN ரவிச்சந்திரன் என்ன பண்றாருன்னா, சிபிஐ விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால இதை மாநில காவல்துறையை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதையொட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை திரும்பவும் மாநில காவல்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. இந்த குழுவுக்கு திருச்சியோட SP ஜெயக்குமார் அவர்கள் தான் தலைமை தாங்குறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் வேறொரு இடத்துக்கு இடமாறுதல் செய்யப்படுறாரு. பின்பு திருச்சியின் DIG வருண்குமார் அவர்கள் CBCIDக்கு மாற்றப்பட்டு அவர் இந்த வழக்கை கையில் எடுக்கிறார். அவர் இந்த வழக்கை கையில் எடுத்து 13 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் அந்த வழக்கு முடிக்கப்படாம நிலுவையிலே தான் இருக்கு. அடுத்ததாக DSP விஷ்ணுபிரியா அவர்களுடைய தற்கொலை வழக்கு. 2015 ஆண்டு திருச்செங்கோட்டுல DSP-யாக இருந்த விஷ்ணுபிரியா அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்குல உயர் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தினால தான் இவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி CBCID விசாரணையில அவங்க சொல்றாங்க. ஆனாலும் கூட அந்த வழக்கு சிபிஐக்கு கைமாறுது. சிபிஐக்கு கைமாறியும் கூட இந்த வழக்குல எந்த துப்புமே கிடைக்காததுனால 1-2 வருடங்களுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை அறிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல எந்த ஆதாரங்களும் இல்லாததுனால நாங்க இதை கைவிடுறோம், இவங்க தற்கொலைனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஷ்ணுபிரியாவின் அப்பா ரவி அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்து இதற்கு மேல்முறையீடு பண்றாங்க. அதுக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லாம அந்த வழக்கு நிலுவையிலே தான் இருக்கு. அந்த வகையில 2023 வருஷம் கோகுல்ராஜ் கொலை வழக்குல தீர்ப்பு வருது. அப்படி தீர்ப்பு வந்த அப்புறமா திரும்பவும் இந்த விஷ்ணுபிரியா அவர்களுடைய வழக்கு கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆனால் அது வெறும் பேச்சாவே நின்றுச்சு. அடுத்ததாக 2016 ஆண்டு தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக்காக இருந்த குட்கா வழக்கு. இந்த குட்கா வழக்குல அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, DGP-யாக இருந்த ஜார்ஜ், நாகேந்திரன், அது மாதிரியான நிறைய முக்கிய புள்ளிகளின் பெயர் அடிபட்டுச்சு. 2018 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துது. சிபிஐக்கு மாறின அப்புறமா சிபிஐ ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அதுல இந்த பெரிய புள்ளிகள் யாரின் பெயருமே இடம்பெறல. அடுத்ததாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. இந்த துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இருந்ததை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். இதுல சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி 4 வருவாய்த்துறை அதிகாரிகளும் 7 போலீஸ் அதிகாரிகளையும் CBCID கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு கைமாறுது. சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சு கடைசியா சிபிஐ ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கையில ஒரே ஒரு காவலர் பேர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. மேல சொன்ன இந்த 4 வருவாய்த்துறை அதிகாரிகள், 7 போலீஸ்காரங்க, இவங்க யாரு பேருமே அந்த அறிக்கையில இல்லை. அறிக்கையில் இல்லாதது மட்டும் இல்லாம இந்த அதிகாரிகள்ல நிறைய பேர் பதவி உயர்வு பெற்று வேற வேற பதவிகளுக்கும் கூட போயிட்டாங்க. அதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த அறிக்கையை ரத்து பண்ணிடுச்சு. இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில தான் இருக்கு. சரி, சிபிஐ இவ்வளவு வழக்குகளை சரியா விசாரிக்கல, முடிச்சு வைக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல, கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு வழக்க கூடவா இவங்க முடிச்சு வைக்கல அப்படின்னு கேட்டா இல்ல. 2019 ஆண்டு பொள்ளாச்சியில நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்கு ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே CBCID கிட்ட இருந்து சிபிஐக்கு கைமாறுது. கைமாறின அப்புறமா 9 பேரை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சிபிஐ அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க.
சமர்ப்பிச்ச அப்புறம் 9 பேருமே சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை பெறணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அந்த 9 பேரும் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க. அதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்தில் நடந்த லாக்அப் டெத். இந்த லாக்அப் டெத்தில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட 10 பேரை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சிபிஐ அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. பிறகு அந்த 10 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. அந்த 10 பேர்ல பால்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் இறந்துட்ட அப்புறம் மீதி இருக்க 9 பேரும் சிறையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தடவை கூட பிணை கிடைக்கவே இல்லை. இந்த வழக்குல எல்லாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்ச சிபிஐ அதிகாரிகளுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா மற்ற வழக்குகள் இவங்க இன்னும் எவ்வளவு வழக்குகளை நிலுவையில் வச்சிருக்காங்க அப்படின்னா 2019 சென்னை ஐஐடியில் தூக்கில் தொங்கி இருந்த பார்த்திமா, 2024ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷச்சாராய மரணம், அதில் 67 பேர் இறந்திருக்காங்க. அந்த கேஸ், அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையில் அஜித்குமார் இறந்த கேஸ், இந்த வழக்குகள் எல்லாமே இன்னும் நிலுவையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கும் இந்த கரூர் சம்பவமும் சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து போலீசார் கிட்ட இருந்தும் சிபிசிஐடி கிட்ட இருந்தும் இந்த வழக்குகள் சிபிஐ கிட்ட கைமாற்றப்படுவது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் போலீசாரின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குறைக்கிறது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டருக்காக வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்ட பேசணும். அவர் சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த ஆவணங்கள் சார்ந்த ஊழல் வழக்குகள், இந்த டாக்குமெண்ட் சார்ந்த வழக்குகள், அது எல்லாமே சிபிஐ கைக்கு போச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சிறப்பாகவே செயல்பட முடியும். ஏன்னா அது எல்லாமே ஒரு ஆவணத்தை மையப்படுத்தி தான் அவங்க சில முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கொலை வழக்குகள், அது மாதிரி கிரிமினல் வழக்குகள் சிபிஐ கைக்கு போச்சுன்னா சிபிஐயால் ரொம்ப சுதந்திரமாக அதில் செயல்பட முடியாது. அதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அது செஞ்சிருக்கக்கூடியவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய கிரிமினலாவோ ரவுடியாவோ இருப்பாங்க. திரும்பவும் சிபிஐ சார்ந்த அதிகாரிகள் அந்த லோக்கலில் இருக்க போலீஸ்காரங்களுடைய உதவியை தான் நாடி வர மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் அதில் இருக்குது. என்னதான் ஒரு போலீஸ்காரர் அந்த வழக்குக்கு உதவணும் அப்படின்னு நினச்சாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த போலீஸாருடைய வேலையை ஏதோ ஒரு வகையில் மட்டுப்படுத்தி தான் வைக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்னாலையும் சிபிஐக்கு உதவ முடியாது. அப்போவுமே கூட சிபிஐனால இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட முடியாமல் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாமே சிபிஐ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு, அவங்க ரொம்ப நல்லா செயல்படுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிபிஐ உண்மையாகவே அப்படி செயல்படுதா? சிபிஐக்கு நிஜமாகவே அந்த சுதந்திரம் இருக்கா? அவ்வளவு சுதந்திரம் இருந்திருந்தா எப்படி இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ந்து நம்ம கிட்ட எழுந்துட்டு தான் இருக்கு. முன்ன சொன்னது போலவே இப்போ கூட கடைசி கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கும் கரூர் வழக்கும் சிபிஐ கையில் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண போகுது சிபிஐ? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.